எனது பட்டையை தீட்டு யூடியூப் சேனலில் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடர் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். பெண் மீதான தொடர் வன்முறைக்கும் பெண் பற்றிய தவறான கண்ணோட்டத்திற்கும் அவள் உடல் மீதான ஈர்ப்பே பிரதானமாக முன்னிற்கிறது. ஆனால் ஒரு பெண் ஆணை எவ்வாறு அணுகுகிறாள் என்கிற கேள்வியை பிருந்தாவின் இந்த வரிகள் பொட்டில் அறைந்தாற்போல் புலப்படுத்துகின்றன. வீடு முழுக்க வானம் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் கவிதை இது. முதலாய் உன்னை சந்திக்கையில் என்ன பரிசளிப்பது என்றே தெரியவில்லை. இளஞ்சூடாய் என் அன்பை செய்து உன் கைகளில் தருவது தவிர. ஆணுக்கானதாக மட்டும் இக்கவிதையை புரிந்து கொள்வதும் ஒரு அபத்தம்தான். அந்த கைகுலுக்கல் ஒரு முதிய பெண்மணிக்கானதாகவோ, கைவிடப்பட்ட இளம் சிறாருக்கானதாகவோ, புதிதாகச் சேரும் பள்ளி மாணவ செல்வத்திற்கானதாகவோ கூட கவிதையை விளங்கிக் கொள்ளலாம். ஒரு பெண் ஒரு ஆணிடமோ அல்லது சக பெண்ணிடமோ அதிகபட்சமாய் என்ன எதிர்பார்க்கிறாள் என்ற கேள்விக்கு, ஒரு மரணத்திற்கு பின், ஒரு துரோகத்திற்கு பின், ஒரு யுத்தத்திற்கு பின், ஒரு மழைக்கு பின், ஒரு முத்தத்திற்கு பின் ஸ்தம்பிக்கிறது உலகம். மறுபடி புதிதாய் பிறக்கிறது உன் அன்பில் என்கிற பிருந்தாவின் சொற்கள் அன்பு ஒன்றே ஒன்றுதான் என்ற பதிலை எதிர்நோக்கும் போது அந்த இயலாமையில் இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக கூனி குறுகுவதைப் போல தோன்றுகிறது. பெண்ணுடன் தேங்குதலை பெண் எளிதாக உணர்ந்து விடுவாள். நம் அபத்தமான சொல்லும் செயலும் எளிதில் பிடிபட்டு விடும் அவளுக்கு. நகர்வதற்கு வழியற்ற பொழுதுகளை அவள் ஒருபோதும் தன்னுடன் வைத்திருப்பதில்லை. அதே சமயம் அணைக்கட்டை போல மனதிலும் உடலிலும் அவள் அவ்வளவு ஆசைகளை தேக்கி வைத்திருக்கிறாள். ஒவ்வொரு பெண்ணும் அதை திறந்து விட்டால் இந்த உலகம் மூச்சு திணறி மொத்தமாக மூழ்கிவிடும். பல போகம் விளையும் அளவு தேக்கி வைத்திருக்கும் அவள் கனவுகளில் இறங்கி வெறுமனே கால் நனைத்துவிட்டு திரும்புவதற்காகவே உள்ளது ஆணுலகம் என்பதை பச்சை தேவதை சல்மாவின் மொழியில் உள்வாங்கும்போது ஆண் குறித்த பெண்ணின் அவதானிப்புகள் எவ்வளவு துல்லியம் என்பதை உணரத் தலைப்படலாம். அனைத்திலும் கூட மேலான பாதுகாப்பு எல்லாவிதமான குற்றச்சாட்டுகளையும் சந்தேகங்களையும் ஒப்புக்கொள்வதுதான். ஒரு சிக்கலான நாள் இதமான நினைவொன்றினை கண்டுகொள்கிறது. மூடியிருந்தவைகளை திறந்தாயிற்று. காற்றும் வெளிச்சமும் உள்ளே வரட்டுமென ஒப்புக்கொண்ட பிறகும் நீ நகர்வதே இல்லை, பழைய தேக்கத்திலிருந்து வேறொரு புள்ளிக்கு. இக்கவிதையில் பழைய தேக்கத்திலிருந்து வேறொரு புள்ளிக்கு என்ற வரிகள் திரும்ப திரும்ப பேரலைகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. பெண்ணுடனான உரையாடல்கள் எங்கெங்கு சென்றாலும் ஆணின் கவனம் நிலைபெறும் இடத்தை உணர்வதோடன்றி அதற்கு தகுந்தாற்போல் தன்னை தகவமைக்கும் பெண் அவனை அந்த இடத்திலிருந்து நகர்த்துவதற்கும் அரும்பாடுபடுகிறாள் என்கிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிகிறது கவிஞரின் வரிகள். விட்டு கொடுத்தல், அனுசரித்து போதல், ஒரு படி குறைந்து இருத்தல் என பெண்ணுக்கான வரன்முறைகள் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அதை கடைபிடிப்பதில் காட்டுகிற நாசூக்கில் கூட மேலோங்குதல் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் சமூகம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதை உபாசகியில் ஒரு தேநீர் கோப்பையின் மூலம் போட்டு உடைத்திருக்கிறார் சவிதா. 2 பீங்கான் கோப்பைகளை அன்று நாம் வாங்கியிருந்தோம். காப்பி வண்ணக்கோப்பை எனக்கானதும் சிவப்பு வண்ணக்கோப்பை உனக்கானதுமாய். நான் கோப்பை கழுவும் சமயங்களில் பின்னிருந்து நீ கவனம், மெல்ல மெல்ல என்று பதறுவாய். அதே பணியை நீ செய்யும்போது கூட தவம் போன்று அதை கையாள்வாய். வியப்பென்னவெனில் அந்த கவனம் கூட என்னை உடைக்கையில், என்னை தவற விடுகையில் உனக்கெப்படி இல்லாமல் போனது? நான் சிவப்பு கோப்பையாகவாவது பிறந்திருக்கலாம். உயிரற்ற ஜடப்பொருள்களை, உயிருள்ள விலங்குகளை கையாள்வதில் காட்டும் அக்கறையில் ஒரு இணுக்கு கூடவா பெண்ணிடம் காட்ட தயக்கமாக இருக்கிறது? அந்த அளவுக்கு பெண் அற்பமாவதன் அவசியம்தான் என்ன? ஒரு சொல்லால், கேவலமான அல்லது அலட்சியமான ஒரு பார்வையால், கண்டுகொள்ளாமல் நகர்கிற விட்டேத்தித்தனத்தால் நான் எத்தனை முறை உடைந்திருக்கிறேன் என நீ கணக்கெடுக்க கூட வேண்டாம். ஒரு முறையாவது உன்னோடு மீளவும் என்னை ஒட்ட வைக்கவாவது முயற்சி எடுத்திருக்கிறாயா? உன் போலியான சமாதானப்படுத்தல் கூட அடுத்த உன் எதிர்பார்ப்பிற்கான அடித்தளம்தானே என சவிதா கேட்கும் கேள்விகளுக்கு 4இல் 1 தேர்வு செய்கிற விதத்திலாவது
யாரிடமாவது சரியான விடை இருக்கிறதா? ஆசைகளை துறந்த சித்தார்த்தனை பெண்டு பிள்ளைகளை தவிக்கவிட்டு போதி மரத்தடியில் அமர்ந்து பெரு ஞானம் பெற்றவனை புத்தன் என்று கொண்டாடும் இவ்வுலகம் அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, நாத்தனாருக்காக, மாமியாருக்காக, மாமனாருக்காக, குழந்தைகளுக்காக என காலம்பூராவும் தன் ஆசைகளை துறந்து இல்லத்திற்குள்ளேயே கடுந்தவம் புரிந்து கடைசி வரை எந்த ஞானமும் கிடைக்காமலே மறைந்து போகிறாளே, அந்த யசோதரைக்கு ஏன் எந்த புனைப்பெயரையும் சூட்டத் தயங்குகிறது என கேட்பது போல் உள்ளது சவிதாவின் இந்த கவிதை. புத்தருக்கும் ஆசைக்கும் எத்தனை சம்பந்தமோ அத்தனை சம்பந்தம் உன் காமத்துக்கும் என் காதலுக்கும். இருவருக்கும் மரத்தடியில்தான் அணுகியிருந்தது ஞானம். புத்தருக்கு போதி மரத்தடியில், எனக்கு ஆசை மரத்தடியில். புத்தரும் நானும் வரவேற்பறையில்தான் நிற்கிறோம். அவர் வாசலை பார்க்கிறார், நான் வானத்தை. வரவேற்பறையில்தான் நிற்கிறேன், நான் வானத்தை பார்க்கிறேன் என்கிற வரிகளில் உள்ள பெண்ணின் ஏக்கமும் வலியும் அன்பு, காதல், காமம் குறித்த கட்டமைக்கப்பட்ட வரையறைகளின் மீதான பல தலைமுறை கோபத்தின் ஒரு சிறு துணுக்கே. கவிதையில் மிகவும் நேர்த்தியாக விளக்கப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்ட ஒரு சொல் தூளிக்கயிறை போல கவிஞருக்கு அல்லது வாசகருக்கு தகுந்தாற்போல் ஆடி முடிவில் முழுமையான பொருளோடு நிலை பெற்று விடுகிறது. எனினும் அதன் இயக்கம் நிலை பெறுவது இல்லை. பொருள் நிலை பெற்று இயக்கம் நிலைபெறா தன்மையை கவிதைக்குள் வைப்பது மிகவும் அரிதான செயல். அப்படியான செயலை சாத்தியமாக்குகிறார் எஸ். தேன்மொழி. துறவி நண்டுக்கு இரவுதான் மையம், இரவின் தனிமைதான் சூழ்ந்திருக்கும் ஆழிப்பெருங்கடல். துறவி நண்டை பெண்வயப்படுத்தி அதனூடாக நம்மை ஆழ்கடலுக்குள் இழுத்துச் செல்கிறார். ஆழ்கடலுக்குள் இவர் காட்டும் இரவும் தனிமையும் பெண் உலகை மட்டுமல்லாது ஆண் உலகையும் பல்வேறுபட்ட புழுக்கங்களுடன் கரையொதுக்குகிறது. தனிமையின் படிகளில் இருளாகி அமர்ந்திருக்கிறாள். நமது வெவ்வேறு உலகத்தின் அந்தரங்கங்கள் இருளில் கலக்கின்றன. அடிக்குறிப்புகளற்ற யுவதி ஒருத்தி தன் அந்தரங்கத்தால் ஒரு கூர் இருட்டை வாசித்து விடுகிறாள் என இருள் காட்டும் பெண்ணுலகம் இவர் வரைக்கும் எந்த கவிஞருக்கும் புலப்படாதது. இவ்வுலகில் எல்லாமுமாக இருந்தும் பெண் அடிக்குறிப்புகளற்ற யுவதியாகவே போற்றப்படுவதுதான் இன்றைக்கும் நிகழ்கிறது. பெண்ணின் கூர் இருட்டை பெண்ணே அல்லது சம்பந்தப்பட்ட பெண் மட்டுமே வாசிக்க நேருகிற கொடுமைகளை சகித்து கொண்டுதான் நிகழ்கிறது பூமியின் சுழற்சி. ஒரு மின்மினி பூச்சியின் வெளிச்சம் கூட தீண்டிவிடாதபடிக்கு மேலும் மேலும் பெண்மேல் இருளை போர்த்தும் சனாதன உலகின் மேல் மற்றும் ஒரு வேநீர்கால கம்பளியை போர்த்தியிருக்கிறார் தேன். வெறும் எழுத்து வடிவ இதிகாசங்களும் காவியங்களும் கேள்விக்குள்ளாக்கப்படுவது புதிதல்ல என்றாலும் அவற்றை உயிர்ப்பித்து உலவவிட வேண்டுமென கங்கணம் கட்டும் இந்த காலகட்டத்திற்கு எத்தனை முறை கேள்விக்கு உள்ளாக்கினாலும் தப்பில்லை என்றே படுகிறது. கடந்த பொழுதுகளின் கரைந்த இளமை வேண்டி லக்குவனை நோக்கி நகரத் துவங்குகிறாள் ஒரு பேராளியின் மையமென ஊர்மிளை எனும்போதும், அடுத்த படைப்புலகில் ஏவாள் ஆடைகட்டி படைக்கப்படுவாள் எனும்போதும், கேள் மாரியம்மா, கேள் கங்கம்மா, யார் தலை வேண்டும் உனக்கு, அதே சமக்தனி, அதே பரசுராமன் எனும்போதும் அந்த பேனர்களுக்கு பின்னால் எழும் கோஷங்களுக்கு நாமும் குரல் உயர்த்த தோன்றுகிறது. எந்த பக்கமிருந்து எப்படி அளந்தாலும் பெண்ணின் அளவுகோலுக்கு அடங்காமல் வளர்ந்து நிற்கிறது ஆண் உலகு என்பதை திரும்ப திரும்ப பல வரிகளில் அடிக்கோடிடுகிறார். அவருடைய கேள்விகளுக்கு முன்னால் ஒட்டுமொத்த ஆணுலகும் மௌனியாகவே இருப்பதுதான் உசிதம். இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என் வாசலுக்கு வெளியே என 21ஆம் நூற்றாண்டில் இந்த 20 நூற்றாண்டுகளின் ஒருத்தி கூக்குரல் இடுகிறாள் எனில், பெண் உலகிற்குள் முழுமையாக பிரவேசிக்கும் உத்தேசம் எப்போது வரப்போகிறது நமக்கு?